குருவின் அருள் ஆசியால் யோகம் பெற்ற ராசிகளை காண்போம். மங்களநாயகனாக விளங்கக்கூடிய குரு பகவான் செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக விளங்குகிறார். குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குரு பகவான் தற்போது மேஷ ராசியில் பயணம் செய்து வருகிறார். வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதி அன்று வக்கிர நிவர்த்தி அடைகிறார். நேரான பயணத்தை தொடங்கும் குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை இதே ரிஷப ராசியில் பயணம் செய்கிறார். குரு பகவானின் இடமாற்றத்தால் 12 ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்பட்டாலும் சில ராசிகள் நல்ல பலன்களை பெறப்போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி. குரு பகவான் உங்கள் ராசியில் 2ஆம் வீட்டில் பயணம் செய்ய உள்ளார். அதனால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும். கடன் சிக்கல்கள் அனைத்தும் தீரும். புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்க அதிக வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பணவரவில் எந்த குறையும் இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். ரிஷப ராசி. குருபகவான் உங்கள் ராசிகள் அமரப்போகின்ற காரணத்தினால் உங்களுக்கு சுபயோகம் கிடைக்கப்போகின்றது. திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும். வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சவால்கள் கடின உழைப்பால் சிறப்பாக மாறும். சிம்ம ராசி. குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போகின்றார். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பண சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கும். குரு பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. பொறுப்பு துறப்பு. இந்த கட்டுரையில் உள்ள எந்தவொரு தகவல், பொருள், கணக்கீட்டின் துல்லியம் அல்லது நம்பகத்தன்மைக்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள், ஜோதிடர்கள், பஞ்சாங்கங்கள், சொற்பொழிவுகள், நம்பிக்கைகள், வேதங்களிலிருந்து சேகரித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மட்டுமே. இதிலிருந்து வெறும் தகவல்களை மட்டுமே பயனாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி இதிலிருந்து பயன்படுத்திக் கொள்வது பயனாளரின் பொறுப்பாகும்.